Hi friends, welcome to Naga'S Kitchen Delights. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் ஐட்டம் புதினா சட்னி. புதினா சட்னி இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் ப்ரெசன்டேஷனுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல் பட்டன் ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக வரும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதான் தேவையான முக்கியமான பொருட்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புதினாவை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. புதினா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், கல்லுப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய், புளி, கருவேப்பிலை, கடுகு. இதெல்லாம் தேவையான முக்கியமான பொருட்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வானிலையில் எண்ணெய் காய விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறம் வரட்டும். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. புளி ஒரு சின்ன பீஸ் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் புதினாவை சேர்த்திக்கோங்க. புதினா நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. கல்லுப்பு, நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி சுருண்டு வரும். தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். லேசாக அந்த சூட்டில் இது பண்ணால் போதும். லைட்டாக மிதமான சூட்டில் லைட்டாக இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். லேசாக அந்த சூட்டில் இது பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் தேங்காவை. இது நல்லா அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாகவே அரைச்சிக்கோங்க. தேவையானது தண்ணி ஊற்றி
அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வானிலையில் எண்ணெய் காய விட்டு கடுகை பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நல்லா தாளிச்சுக்கோங்க. இதுதான் தாளிப்பு. தாளிப்பை சட்னி மேலே அப்படியே போட்டுருங்க. தாளிச்சதை அப்படியே சட்னி மேலே அப்படியே போட்டுருங்க. சுவையான புதினா சட்னி ரெடி. புதினா ஒரு நல்ல மெடிசனுங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், பசியின்மை, கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். ரெகுலராக செஞ்சு சாப்பிட்லாம். பசியின்மையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமைச்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you. Have a great day.